மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான்ல லூப்னா என்ன, லூப்ல என்னெல்லாம் டைப் இருக்கு அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? லூப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரே ஆக்ஷன் திரும்ப திரும்ப நடக்கணும். அதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை வச்சு எனக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நடக்கிற ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம காலேஜ் படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ அந்த காலேஜுக்கு நம்ம ரெகுலரா போயிட்டே இருக்குமா? ஓகேவா? அப்போ ஏன் காலேஜுக்கு நம்ம ரெகுலரா போறோம், எப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் காலேஜ் போறேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட மோட்டிவேஷன் என்ன? எனக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். டிகிரி கம்ப்ளீட் பண்றது என்னோட அச்சீவ்மெண்ட், அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்றது என்னோட கோல். ஓகே, அப்போ அந்த கோல் முடிகிற வரைக்கும் நான் காலேஜுக்கு திரும்ப திரும்ப போய்கிட்டே இருப்பேன். ஓகே, அப்போ டே 1 போவேன், டிகிரி முடிஞ்சிச்சான்னு செக் பண்ணுவோம், இல்லைன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேவா? மறுபடியும் போவோம், திரும்பி ரிப்பீட் பண்ணுவோம். இதே மாதிரி ப்ராசஸ் எனக்கு எப்போல்லாம் அரியர் இல்லாமல் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறதோ எனக்கு தான் அப்போதான் நான் அந்த காலேஜுக்கு போகிறதோ நான் ஸ்டடி பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் எனக்கு லூப். ஓகேவா? ஒரே வேலை நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? நான் ஸ்டடி பண்ணணும், நான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்போ டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்போ நான் அந்த படிக்கிறது நிப்பாட்டிட்டு நான் வேற ஒரு வேலைக்கு நான் மூவ் பண்ணிடுவேன். ஓகே, இதுதான் லூப்போட கான்செப்ட். ஓகேவா? இதே மாதிரி பர்டிகுலர் கண்டிஷன் நம்ம செட் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? இந்த தான் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பைத்தான்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மேஜர் லூப் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஒன்று வந்து ஃபார், இன்னொன்று வந்து ஒயில். ஓகேவா? இப்போ ஃபார் லூப்ல 2 ஃபார்மேட்ல யூஸ் பண்ணலாம். ஒன்று லிஸ்ட் ஸ்ட்ரிங் இந்த இதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபார், இல்லாட்டி எனக்கு வெறும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த இதுக்கு தனியாக நம்ம ஒரு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒயில் லூப்ல ஒரு 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் ஆகணும். ஓகே, எனக்கு ஒரு 10 நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இதுக்கு எப்படி லூப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இதோட டார்கெட் கோல் என்ன? எனக்கு 10 அப்படிங்கிறது என்னோட டார்கெட். ஓகே, அப்போ நான் எந்த நம்பர்ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு வந்து ஒரு இனிஷியலா ஒரு வேல்யூ இருக்கணும். இப்போ வந்து i = 0 அப்படின்னு நான் செட் பண்றேன் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணும்? எனக்கு எண்டிங் வேல்யூ வேணும். அப்போ ஒயில் அப்படின்னு கண்டிஷன் என்னோட லூப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த லூப்ல நான் என்ன பண்ணணும், எது வரைக்கும் எனக்கு போகணும்? i <10. ஓகேவா? எனக்கு எப்போ வரைக்கும் நடக்கணும்? 10 விட கம்மியா இருக்கிற வரைக்கும் எனக்கு லூப் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இது கரெக்டானது தான். ஓகே, எனக்கு வந்து என்ன ஆகணும்? 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் ஆகணும். அப்ப இனிஷியல் ஸ்டேட் எனக்கு 1, எனக்கு நடக்க வேண்டியது 10 வரைக்குமே எனக்கு நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகணும். ஓகே, அப்போ i <10 அப்படின்னா இந்த கண்டிஷன் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இது ஃபால்ஸா தான் இருக்கும். ஓகேவா? எனக்கு i <10 மீன்ஸ் எனக்கு ட்ரூவா தான் இருக்கும். ஓகே, இப்போ ஐயோட வேல்யூ 1 1 <10 அப்படின்னு போகும்போது எனக்கு ட்ரூ. ஓகே, எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எனக்கு இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? எனக்கு ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 10 செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே இந்த பாடிக்குள்ள எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதுக்குள்ள நான் என்ன பண்ண சொல்றேன்னா அதை பண்ணும். நான் இந்த இடத்துல வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் i அப்படின்ற வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஐயை பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஐயில் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கும், ரெண்டாவது வந்து 2 இருக்கும். ஓகேவா? அப்போ 2 எப்படி மாறணும்? அப்போ எனக்கு 10 வரைக்கும் மாறணும்னா நான் ஐயோட வேல்யூவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ i = i + 1. ஓகேவா? இதுதான் நார்மலா ப்ராசஸிங். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகேவா? இப்போ பைத்தான் 3 ப்ளஸ் என்ன ஃபைல் python.py அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஓகே, 1 to 10 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. எப்படி ஜென்ரேட் ஆச்சு? ஓகேவா? எனக்கு எழுதியிருக்கிற கோடு வந்து 4 லைன் ஆஃப் கோடு எழுதியிருக்கேன். பட் எனக்கு அவுட்புட் 10 டைம்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் இங்க வந்து நான் 100 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்து 100 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 1ல இருந்து 100 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப இது எப்படி நடந்துச்சு? இதுல என்னென்னலாம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இங்க இருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு இந்த லூப் திரும்ப திரும்ப நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் எனக்கு வந்து இனிஷியல் வேல்யூ. ஓகேவா? ஒரு லூப்போட இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லைன்ல இருக்கிறது வந்து எனக்கு வந்து கண்டிஷன். ஓகேவா? i <10 100 it is a condition. ஓகேவா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு திரும்ப திரும்ப இந்த லூப் நடக்கும். ஓகேவா? இதுல என்னோட எண்ட் வேல்யூன்றது 100 அப்படிங்கிறது வந்து என்னோட எண்ட் வேல்யூ. ஓகே, ஒரு லூப்போட எண்ட் பாயிண்ட் தான் 100.
சப்போஸ் ஐ அப்படிங்கிறது 100 அபோவ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது வந்து நான் என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு எழுதுற மாதிரி. ஓகேவா, ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கேனர் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு எனக்கு கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் ஏதாவது பிரிண்ட் பண்ண சொல்லலாம், இல்லை கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்க சொல்லலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, பட் இந்த லூப்புக்கு என்ன தெரியும்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள எது இருந்தாலும் அது ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிடு. ஓகே, அது என்ன வேணா இருக்கலாம், இன்னொரு ஒயில் லூப்பா கூட இருக்கலாம், இல்லை இன்னொரு ஃபார் லூப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கண்டிஷன் ஒரு டைம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஒரு டைம் அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, இவ்வளவுதான் வேலை. அதே மாதிரி இங்க இருக்கிறது ஏன் போட்டிருக்கோம். ஓகேவா, இதுதான் இந்த லூப்போட மெயின் போர்ஷன். ஓகேவா, எனக்கு ஐ வந்து ஒன்னா இருக்கு, பட் 100க்கு மேல போனாதான் லூப் நிற்கும். அப்ப இந்த ஐ 1ல இருந்து எனக்கு 100க்கு மேல போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஐயோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அப்ப ஐயோட வேல்யூ சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணலாம், ஐல வேல்யூ மாத்திட்டே இருக்கும். ஓகேவா, அப்ப ஐ பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்குன்னா ஓகேவா, அப்ப ஐயோட வேல்யூ 1 பிளஸ் 1. அடுத்து என்ன 1 பிளஸ் 1 2 ஆயிருமா, அப்ப ஐயோட வேல்யூ 2 சேஞ்ச் ஆயிருக்கும். திருப்பி மேல போய் உள்ள வரும்போது 2 பிளஸ் 1 3ன்னு மாறும். ஓகே, அப்போ ஒவ்வொரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது இப்படியே எழுதலாம், இல்லை மேபி எனக்கு வந்து ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, பிளஸ் ஈக்குவல் டு 1, இந்த பிளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா, ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1, இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இந்த. ஓகேவா, இதுதான் எனக்கு ப்ராசஸிங் பண்ணுது. ஓகேவா, இப்போ இதுதான் லூப்போட பேசிக். ஓகேவா, இதை வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், ப்ராசஸ் டு லூப். ஓகேவா, ஒரு லூப்பை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எனக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ணு அப்படின்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் பேஸ். ஓகே, இதை நான் ஃபார் லூப்ல என்ன பண்றது. ஓகே, இதுதான் பேசிக் ஒரு கண்டிஷன். இந்த ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டா இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, டைரக்டா ட்ரூ அப்படின்னு போட்டா எனக்கு என்ன ஆகும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எனக்கு ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எனக்கு ரிப்பீட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன், என்ன பண்ணுது அப்படின்னு செக் பண்ணிடுமா. ஏன்னா 2 லைன் தான் கோடு எழுதியிருக்கேன், நான் இனிஷியல் வேல்யூ கொடுக்கல, எண்டிங் வேல்யூ கொடுக்கல, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் எதுவுமே கொடுக்கல. பட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து கோட் ரிப்பீட்டடாக நிற்காம இன்ஃபினிட்டியா ஒரு லூப்பை ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே, ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், ஓகே, ஒயிலுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா போதும், எனக்கு அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, மற்ற எதுவுமே அது ரெக்வயரிங்க கேட்காது. ஓகேவா, இப்போ இந்த ப்ராசஸ்ல எப்படி நிப்பாட்டலாம், நான் ஏதாவது இன்ஃபினிட்டி லூப்பா கிரியேட் ஆயிருக்கேன், இதை எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னா நான் இந்த இதுக்கு எப்பயும் போகலாம், முன்னாடி வந்து ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்னு ஒரு வேல்யூ செட் பண்ணுமா, அதே மாதிரி இங்க ஸ்டார்டிங் எண்டிங் வேல்யூ வச்சு நம்ம வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி செட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ப்ராசஸிங். ஓகேவா, இதை ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும், இப்போ ஃபார் லூப்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, ஃபார் லூப்ல 2 ஃபார்ம் இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன்னா, ஓகே, ஃபார்ல வந்து ஒரு ரேஞ்ச் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு லிஸ்ட்டோ ஒரு ஸ்ட்ரிங்கோ யூஸ் பண்ணலாம். ரெண்டையுமே எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயில் லூப்ல ஜென்ரேட் பண்ண மாதிரியே தான் 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் இதுல எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகே, எனக்கு வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கணும், என்ன ரேஞ்சில் இருக்கணும், எனக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா, அப்போ இங்கே 10ங்கிறது இப்போ தான் நான் 11 அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஓகே, 1 to 11 ஒவ்வொன்றா ப்ராசஸ் ஆகணும். ஓகேவா, இந்த இதுதான் ப்ராசஸ். இதில் சேம் அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன், பிரிண்ட் ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதையும் நம்ம ரன் பண்ணுறோம். என்ன வந்துருச்சு, 1 to 10 வந்திருக்கா. பட் இந்த லைனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ இந்த லைனில் இருக்கிற ஃபார் அப்படிங்கிறது லூப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இதில் ஐ அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் வேல்யூ. I is an initial variable. ஓகேவா, இதோட இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கும். ஓகே, இனிஷியல் வேல்யூ அப்படின்னு நான் அசைன் பண்ணவே இல்லை. இது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே, ரேஞ்சில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூவா எடுத்துக்கிறோம். ஓகேவா, I equal to 1. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ரேஞ்ச். ஓகேவா, இது வந்து எனக்கு ஐன்னு எடுத்து வந்துருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஐ வந்து
இனிஷியல் வேரியபிள். அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 இனிஷியல் ரேஞ்ச், அதாவது அந்த ஐக்கான இனிஷியல் வேல்யூ. அதே இது ரெண்டாவது இருக்கிற வேல்யூ. செகண்ட் வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் வந்து எண்ட் வேல்யூ. ஓகேவா? தட் மீன்ஸ் எனக்கு வந்து I less than 11 இப்படிதான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு 10ன்ற வேல்யூ வரைக்கும் வேணும். ஓகே, நான் இந்த இடத்துல 10 அப்படின்னு போட்டா 10 வந்தாவே எனக்கு ஃபால்ஸ் ஆயிடும். ஓகே, அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து 11 அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ 1 to 11 வரைக்கும், அப்போ 11 வரைக்கும் 1 to 10 வரைக்கும் எனக்கு நம்பர் பிரிண்ட் ஆகும். 11 ஆனோடனே லூப் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு அடுத்து தேர்டு பேராமீட்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, தேர்ட் வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் இஸ் ப்ராசஸ். ஓகேவா? அந்த ப்ராசஸ் I ஈக்குவல் டு I + 1 அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுமா, இந்த இடத்துல இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு அந்த ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணும்போது எனக்கு 1 to 10 பிரிண்ட் ஆகுதா? சப்போஸ் இந்த இடத்துல நான் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து I + 1 ஆகாம I + 2 ஆகும். ஓகேவா? அப்போ 1 இருக்கு, 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9. ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸ் அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் இந்த ஃபார் லூப்க்கான ரேஞ்ச். ஓகே, இதுல இந்த மூணையுமே நீங்க வந்து கண்டிப்பா வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் கொடுக்கலன்னா 3 வேல்யூ அது டிஃபால்ட்டாவே அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் டைரக்டா 11 அப்படின்னு கொடுத்துமே என்னால் ரன் பண்ண முடியும். ஓகே, டைரக்டா இப்படி 11 அப்படின்னு யூஸ் பண்ணாலும் எனக்கு 0 to 11 வரைக்கும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆயிடும். ஓகே, 0 to 10 வரைக்கும். ஓகே, மொத்தம் 11 நம்பர்ஸ் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்படி யூஸ் பண்ணலாம். பட் இந்த என்னன்னா இனிஷியல் வேல்யூ 0 ஆட்டோமேட்டிக்கா அதுவா டிஃபைன் பண்ணிடுச்சு. என்ன வேல்யூ ப்ராசஸ் பண்ணணும், ஒரு நம்பரா இன்க்ரிமெண்ட் பண்ணும் அப்படின்றது அது டிஃபால்ட்டா எடுத்துக்கணும். ஓகே, இந்த இதுல அந்த வேல்யூ இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, பட் டிஃபால்ட்டாவே அது எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு ஃபார் லூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அந்த 3 வேல்யூமே கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஸ்டார்டிங் எண்டிங் வேல்யூ கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ராசஸ் இன்னைக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருந்துருக்கணும். அப்படி ஆகலைன்னா இந்த ஃபார் லூப் அதில் எக்ஸிக்யூட் ஆக விடாது. ஓகேவா? இதுதான் நார்மல் ஃபார். ஓகேவா? ஒரு நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்காகவோ இல்லை ரிப்பீட்டட் லூப்பிங் கிரியேட் பண்றதுக்காகவோ யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் இன்னொரு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? அது என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு வந்து இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல நான் இப்படி ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? தட் மீன்ஸ் நான் ஒரு லிஸ்ட், ஓகேவா, ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் டைரக்டா இப்படி பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் நம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணனா எனக்கு அந்த நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். பட் எனக்கு இப்படி டிஸ்பிளே பண்ண வேணாம், எனக்கு ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து நான் அது வேற ஒரு மேனிபுலேஷன் பண்ண போறேன், ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து எனக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா எனக்கு அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ நம் ஆஃப் 0 into 2 மல்டிப்ளை ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ எடுத்து இன்ட்டு 2. ஓகேவா? 12 into 2 24 அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுமா? அப்போ நான் இத்தனை இப்போ வந்து இதில் ஒரு 10 வேல்யூஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் திருப்பி ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். பட் மோரார்லெஸ் ஒரு டெவலப்பராக இருக்கும்போது ரிப்பீட்டர் ஒரு கோடை வந்து ரிப்பீட்டட் பண்ணவே கூடாது. ஓகே, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம், ஒரே மாதிரி இருக்க வேல்யூ 2-3 டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, லூப் யூஸ் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா அந்த ரிப்பீட்டர் 2 டைம் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு டேட்டாவை மேனிபுலேட் பண்ணும்போது எவ்வளவு டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஒரு இ-காமர்ஸ் சைட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இ-காமர்ஸ்ல ப்ராடக்ட் இருக்கும். ப்ராடக்ட் எனக்கு ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றக்காக நான் 1000 டைம் ஃபிக்ஸ்டா கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 50 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு 50 ப்ராடக்ட்டை டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ப்ராசஸ் வரும்போது எனக்கு வந்து எல்லா கோடிங்குமே ஒரு கெஸ்ஸிங் மாதிரி தான் எழுதும். ஓகேவா? அதாவது இந்த இதெல்லாம் நடக்கலாம். ஓகே, எல்லா பாசிபிலிட்டிஸுக்குமே நான் அந்த கோடிங் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி தான் செட் பண்ணணும், அப்படி இல்லாமல் செட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணனா ஃபார் ஐ நம்ஸ் இன் நம். ஓகேவா? இது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து நம்ஸுக்கு கொடுத்துரு அப்படின்னு டிஃபைன் பண்ணிடும். ஓகே, அப்ப நம்மள இருக்கிற 12 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து நம்ஸுக்கு கொடுக்கும். அப்போ லூப் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் அதுக்கடுத்து இருக்கிறத எடுத்து நம்ஸுக்கு கொடுக்கும், லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அந்த சேம் அங்க என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும். ஓகே, இப்போ உள்ள வந்தோடனே என்ன பண்ணுன்னா என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 0 இண்டெக்ஸ்ல வேல்யூ எடுக்கும். எடுத்த உடனே என்ன பண்ணா அந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நம்ம முன்னாடி கொடுத்துருக்கிற வேரியபிளுக்கு பாஸ் பண்ணிடும். ஓகே, அப்ப நம்மள இருக்கிறத நம்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும். ஓகே, இந்த இதை வந்து நான் வேல் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த நம்மள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து வேல்யூக்கு கொடுக்கும். அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண சொல்றோமோ அது பண்ணும். ஓகேவா? அப்ப பிரிண்ட்ல நான் வந்து வேல் இன்ட்டு 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இருக்கிற எல்லா வேல்யூமே எடுத்து இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணி எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு டைமும் 12 எடுக்கும்,
வேலுக்கு பாஸ் பண்ணும், வேல் இன்ட்டு 2, அப்போ 24 வரும். மறுபடியும் மேலே போகும், அந்த 342 எடுக்கும், இன்ட்டு 2 பண்ணும், மறுபடியும் பிரிண்ட் பண்ணும், மறுபடியும் மேலே போயிடும். ஓகே, இந்த மாதிரி தான் எனக்கு இந்த இது ரிப்பீட்டேஷன் பண்ணும். ஓகே, இது சேம் லிஸ்ட்டுக்காக. சேம் இதே மாதிரி எனக்கு ஸ்ட்ரிங்குமே இதை ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா, ஸ்ட்ரிங் மீன்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் str1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் இதில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகேவா, இதில் வந்து த பிக்கஸ்ட் ரிஸ்க் இஸ் not taking any risk. ஓகேவா, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் தனித்தனியாக பிரித்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்னா, சேம் இதே ஃபார் லூப் தான், பட் இதே மாதிரி எழுதினாவே எனக்கு இதையுமே ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா, அப்போ ஃபார் வேல் இன் எனக்கு அந்த str1ல இருக்கிற வேல்யூஸை எடுத்துக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பிரிண்ட் வேல் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேவா, இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு சேம் ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா, இது இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் ஆகும், லிஸ்ட்டுக்கும் ஒர்க் ஆகும், டப்புளுக்கும் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே இதை ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, டப்புள், செட்டு ப்ளஸ் டிக்ஷனரி, இது எல்லாத்துக்குமே இந்த ஃபாரின் லூப் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே வேலையை நான் வெறும் ஃபார் ரேஞ்ச் வச்சு யூஸ் பண்ண முடியும், ப்ளஸ் ஒயில் லூப்பை வச்சுமே யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே இது எனக்கு ஆக்சஸ் ஆகும். ஓகே, இதுதான் ஜஸ்ட் ஓவர் வியூ ஆஃப் லூப். ஓகே, இப்படி தான் லூப் வந்து எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஓகே, இந்த செக்ஷன் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா.